டச் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே எனக்கு இருக்கக்கூடிய ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அவரோட புகைப்படத்தை போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மணப்பெண் தேவை கீழே கான்டாக்ட் நம்பரோட போட்டிருக்காரு. எதற்காக இவர் இப்படி பண்ணுறாரு, யார் இவர் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நான் ஒன்றே பேரவா உன்னோட விருப்பம் இல்லை ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன். உன்னோட விருப்பம். நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஆட்டோ நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போதோ இல்லை ஒரு ஆட்டோவை நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம ஒரு ஆட்டோ பின்னாடி போகும்போதோ இல்லை சிக்னலில் நிற்கும் போதோ அந்த ஆட்டோவில் போட்டக்கூடிய வரிகளை பார்க்கும்போது ஏதோ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என் பின்னாடி இருக்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான வரிகள்லாம் போட்டு அவரோட புகைப்படத்தை போட்டு அது கீழே கான்டாக்ட் நம்பரையும் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா மனப்பின் தேவைன்னு போட்டு நிறைய வரிகள்லாம் போட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் எதுக்காக இந்த ஆட்டோக்காரர் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக பண்ணியிருக்காருங்கிற அவரை டைரெக்டாக இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். மூணுல எது தேவை நீ போடு. சரி இல்லை இப்படி அண்ணனை பார்த்து நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வாங்க எடுக்கிறீங்களா? ஆசை இருக்குமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டுருக்கீங்களா? கையில் தாலியோட இப்படி சுற்றுறீங்களா? இதை பார்க்கும்போது யாராவது விமர்சனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? இந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி வச்சு நீங்கள் சுற்றிருக்கீங்க. இதுக்கு கீழே நம்பரும் போட்டுருக்கீங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை ராங் கால்ஸ்லாம் வந்துச்சு. அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அம்மா எப்படி இறந்தாங்க? ஜாதி மதம் தேவையில்லை, டிகிரி படிச்சுட்டா போதும் போட்டுருக்கீங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆச்சாரி அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்துருக்கீங்களா? அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாதி மதம் தேவையில்லையா, இல்லை இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா? அந்த எந்த போகப்பட்ட போயிட்டவா கடைசியாக உடனே ஒன்று கேட்குறேன். இது உங்களுக்கே கோமாளித்தனமா இல்லையா? உங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாப்ல, ஆமாங்க பைத்தியகாரத்தனமாக தாங்க இருக்கு அப்படின்னு உங்கள் முன்னாடி தானே சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும் உங்களோட ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி மனப்பெண் தேவை எங்கள் ஊரில் பொண்ணாங்க இல்லை உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கேட்கும்போது நல்லா தான் இருந்தது. கடைசியாக உடனே ஒன்று கேட்குறேன். உங்களுக்கே பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படிங்கிற நான் கேட்கல, உங்கள் அப்பாவே உங்களை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே கோமாளித்தனமா இல்லையா? எங்கள் ஒரு ஆட்டோ பின்னாடி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம் போடுவாங்க, அருமையான வரிகள் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதை விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் பப்ளிசிட்டிக்காக தானே பண்ணுறீங்க. தலைவா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஆட்டோவில் ஏறினது இறங்கினது அதெல்லாம் கேட்டீங்களா? ஆமாம் வேலை பார்க்குறீங்களா? ஆட்டோவில் ஏறும்போது ரஜினி கையில் தாலியோட சுற்றுறீங்க. ஒரு பொண்ணு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் தாலியோட நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு பொண்ணு வந்து ஆமாப்பா உனக்கு கொஞ்சம் திரும்ப அப்படி அப்படி கொஞ்சம் லைட்டாக பாடி அப்படி வச்சுக்கோங்க. ரெடி கழுத்து மட்டும் திருப்பி அப்படி திருப்பி அந்த இதுலுக்கு ஓகே தான் அப்படி பேசுங்க. கையில் தாலியோட நிற்கிறீங்க. கையில் அந்த சைடு இடது கையில் தாலியோட நிற்கிறீங்க, வலது கையில் ரோஜா பூ கையில் வச்சு கையிலே நிற்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே நீங்கள் மனப்பெண்ணை தான் தேடுறீங்களா? ஃபஸ்ட்லேருந்து இந்த கையில் தாலியோட நிற்கிறீங்க, அந்த கையில் ரோஜா பூ வச்சுருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டே வந்து உங்ககிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா நீங்கள் கட்டிக்கிறீங்களா? வந்து உலகம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே இதை பைத்தியக்காரர் தானே நீங்கள் இருந்தாலும் பிள்ளைக்காக விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஆட்டோவில் ஏறினாங்கல்ல, ஏறுறவங்க கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டார்ல, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு அவங்க. அதே மாதிரி ஆட்டோவில் நீங்கள் வரக்கூடியவங்கள கப்புள்ஸ்லாம் ஏறும்போது அவங்க லிப்ஸ்டிக், அதே மாதிரி ஆட்டோவில் ஏறவங்க கிட்டலாம் லவ்வர்ஸ் ஏறினாங்கன்னா அவங்க
அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆட்டோவை நீங்க தெய்வமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுப்பா அப்படிலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆட்டோவில் ஏறினவங்க கிட்ட யாருக்கிட்டே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதே மாதிரி ஆட்டோவில் எத்தனையோ பெண்கள்லாம் ஏறுவாங்க. ஏன்னா ஒரு நாள் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்களா? நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா? போதுமா தலைவா? போதும்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டாக இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக திரும்பி சும்மா அப்படியே வேற கேள்விகள்? வேற என்ன முக்கியமான கையில ரெண்டு கையிலையும் கழுத்துல எல்லாம் செயின் தங்கமா. ஃபஸ்ட் டைம் ஆனா கழுத்துல நீங்க இவ்வளவு பெருசா செயின் மாதிரிலாம் தங்கத்துல போட்டிருக்க மாதிரி எங்களுக்கு